السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 58வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய பாடத்தில் அம்ரினுடைய வகைகளான அதாவை பற்றியும் கலாவை பற்றியும் நாம் படிக்க இருக்கிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்க விரும்பினால் இங்கே எங்களது வங்கி முகவரி வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகத்திலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 58வது நாள் பாடமான இன்றைய பாடத்தில் அம்ரினுடைய வகைகளான அம்ரை நிறைவேற்றுதல் என்ற அடிப்படையில் அதை கலாவாகவும் நிறைவேற்றலாம், அதாவாகவும் நிறைவேற்றலாம். இவ்வாறு இரண்டு முறையில் நிறைவேற்றுதல் என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அதாவான நிறைவேற்றுதல் என்றால் என்ன, கலாவான நிறைவேற்றுதல் என்றால் என்ன என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்னும் அதற்கான வாழ்வியல் உதாரணங்களை குறித்தும் குர்ஆன் ஹதீஸில் வந்த ஏராளமான உதாரணங்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் அவனுடைய தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற துவாவோடு இந்த பாடத்தை நாம் துவங்குவோம். வாருங்கள், பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவாகும். இன்று நாம் ஒரு புதிய ஃபஸ்லை துவங்கி இருக்கிறோம். இந்த ஃபஸ்லில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏவப்பட்ட அந்த மஅமூர் பிஹியான காரியங்கள், இவைகள் நிறைவேற்றுதல் என்ற அடிப்படையில் இரண்டு வகைகளாக இமாம் பெருமக்கள் பிரித்து தருகிறார்கள். ஒன்று நிறைவேற்றுதல் அதா என்ற அடிப்படையிலும், மற்றொரு நிறைவேற்றுதல் கலா என்ற அடிப்படையிலும். இவ்வாறு இரண்டு வகைகளை இமாம் பெருமக்கள் நமக்கு பிரித்து தருகிறார்கள். இதில் இந்த அதா, முதலாவது வகையான அதாவில் இரண்டு வகையாக நாம் அந்த அதாவை நிறைவேற்ற முடியும். அதாவது அதாவுல் காமில் என்று ஒரு வகையும், அதாவுல் காசிர் என்று மற்றொரு வகையும். ஆக மஅமூர் பிஹியான காரியங்கள் அது ஒன்று அதாவாகவோ அல்லது கலாவாகவோ நிறைவேற்றுதலின் அடிப்படையில் பிரிக்கப்படும். இந்த அதாவை இரண்டு வகையாக பிரிக்கலாம், அதாவுல் காமில் மற்றும் அதாவுல் காசிர். இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த அதாவுல் காமிலில் உள்ள சில உதாரணங்களை பற்றியும், அதாவுல் காமில் என்றால் என்ன, அதாவுல் காசிர் என்றால் என்ன என்பதை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் இந்த ஃபஸ்லினுடைய தொடக்கத்தில் நாம் தெரிய இருக்கிறோம். பாருங்கள், முதலாவதாக இந்த இபாரத்தை நாம் வாசிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் வாஜிபு பி ஹுக்மில் அம்ரி நௌஆனி அதாவுன் வ கலாஉன். நிறைவேற்றுதல் என்ற அடிப்படையில், நிறைவேற்றுதல் என்ற அடிப்படையில் மஅமூர் பிஹியான காரியங்கள் இரண்டு வழிகளில் உறுதிப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு வழிகள் தான் முதலாவது வகை அதா என்றும் இரண்டாவது வகை கலா என்றும் இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இங்கே பி ஹுக்குமில் அம்ரி, இங்கே உள்ள இந்த இலாஃபத்து இலாஃபத்துல் பயானியா என்று சொல்லப்படும். இலாஃபத்து பயானியா என்று சொன்னால் இந்த முலாஃபு இலைஹியை தெளிவுபடுத்துவதும், இந்த முலாஃபு இலைஹியை தெளிவுபடுத்துவதும், அவைகளை இதன் மூலம்தான் இந்த காரியம் உண்டானது என்கின்ற சுபூத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அல் வாஜிபு, வாஜிபாகிறது, பி ஹுக்குமில் அம்ரி, அம்ரினால் உண்டான ஹுக்குமுகளை கொண்டு, அம்ரி என்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த கட்டளைகளால் உண்டான ஹுக்குமுகளை கொண்டு நிறைவேற்றுவது கடமையான அந்த காரியங்களாகிறது, வாஜிபுகளாகிறது. நௌஆனி, இரண்டு விதங்களாகும். எனவே இந்த அம்ரின் மூலம் உண்டான இதற்குத்தான் இந்த இலாஃபத்துல் பயானியா, அம்ரின் மூலமே உண்டான அந்த ஹுக்குமிற்கு சொல்லப்படும். இந்த அடிப்படையில் அதாஉன் வ கலாஉன் இரண்டு வகைகள் இருக்கிறது. ஒன்று அதாவும் மற்றொன்று கலாவும் ஆகும். ஆரம்பமாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் அதா என்றால் என்ன,
என்ற தரீஃபை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதாவது ஐனுல் வாஜிபை எது நமக்கு கடமையானதோ அதை எதன் பக்கம் நாம் சேர்க்க வேண்டுமோ அதை அப்படியே நாம் கொண்டு சென்று சேர்ப்பதற்குத்தான் இந்த அதா என்று சொல்லப்படும். அதாவது ஒரு காரியம் நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது, அந்த காரியம் எந்த ஒன்றை ஏவி இருக்கிறதோ அந்த ஏவப்பட்ட காரியத்தை அது எதன் பக்கம் சேர்க்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே அந்த ஐனுல் வாஜிபை அதை முஸ்தஹிக்கின் பக்கம் நான் நிறைவேற்றுவதைத்தான் அதா என்று சொல்லப்படும். உதாரணமாக வாஜிப் என்று சொன்னால் ஒன்று அது அல்லாஹ்வுடைய ஹக்காக இருக்கலாம், ஹுக்கூக்குல்லாஹாக இருக்கலாம், அல்லது ஹுக்கூக்குல் இபாதாக இருக்கலாம், அடியார்களின் ஹக்காக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஹக்கு என்றால் அதை பெறுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவாக இருக்கிறான். உதாரணமாக தொழுகை, நோன்பு, இது போன்ற காரியங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். இத்தகைய வாஜிபுகளை அதற்குரிய நேரத்தை அல்லாஹ் நமக்கு விதியாக்கி வைத்திருக்கிறான். ஃபஜ்ருக்கு ஒரு தனிப்பட்ட நேரமும், லுஹரும் அசரும் மகரிப் இஷாம் என்று அவைகளுக்கு வேண்டிய தனிப்பட்ட நேரத்தை இறைவன் ஒதுக்கி தந்திருக்கிறான். இந்த நேரங்களில் அந்த ஒழுக்கத்தோடு நாம் நிறைவேற்றுவதை அதா என்று சொல்லப்படும். அதே நேரத்தில் இவைகளை நாம் விட்டுவிட்டால் அது அதா ஆக அந்த அதற்குரிய முஸ்தஹிக்கின் பக்கம் நாம் சேர்க்கவில்லை என்றால் அது அதாவாக கருதப்படாது. அதே போன்று ஹுக்கூக்குல் ஐபாத் அடியார்களினுடைய ஹக்குகளை பொறுத்தவரை அங்கே அடியார்கள் தான் அந்த ஹக்குக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஒருவனிடமிருந்து ஒரு திருடப்பட்ட பொருள் அது அப்படியே அதற்கு சொந்தக்காரனிடம் திருப்பி ஒப்படைப்பதுதான் அவ்வாறு அவனிடம் ஒப்படைக்கப்படுவதுதான் அதா ஆக இருக்கும். இவ்வாறு அதா என்றால் அந்த ஐனையே, அந்த பொருளையே, அந்த அசல் பொருளையே எப்படி அது இருக்க வேண்டுமோ அதனுடைய முஸ்தஹிக்கின் பக்கம் அப்படியே கொண்டு சேர்ப்பதைத்தான் அதா என்று சொல்லப்படும். பாருங்கள், அந்த தாரீஃபை பார்த்து விடுவோம். அதாவு அதாவது ஆகிறது இபாரத்துன் அன் தஸ்லீமி ஐனில் வாஜிபி இலா முஸ்தஹிஹி. அதா என்பதாகிறது இபாரத்துன், அது ஒரு வாசகம் இடப்பட்டதாகும், வாசகமாகும். அன் தஸ்லீமி ஐனில் வாஜிபி, எதை தொட்டும் வாசகம் இடப்பட்டது? வாஜிபுடைய ஐனு, அதனுடைய அந்த சத்தை, அந்த அடிப்படையை, எது வாஜிபோ அந்த வாஜிபுடைய ஐனையே ஒப்படைப்பதாகும். இலா முஸ்தஹிஹி, அதனுடைய உரிமையாளர்களின் பக்கம். ஒரு ஐனுல் வாஜிப், ஒரு பொருள் அல்லது ஒரு ஷெய், ஒரு காரியம், அதனுடைய அந்த அடிப்படை எது கட்டாயமானதோ அதை அதற்குரிய அந்த வாஜிபினுடைய முஸ்தஹிக்கு யாராக இருப்பாரோ அதற்குரிய தகுதியான நபரிடம் ஒப்படைப்பதுதான் அதா என்பதாகும். அதே நேரத்தில் கலா என்றால் என்ன என்பதற்கான தரீஃபை அடுத்து முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு ஐனுல் வாஜிபை நாம் ஒப்படைக்காமல் மிஸ்லுல் வாஜிபை அதனுடைய முஸ்தஹிக்கின் பக்கம் நாம் ஒப்படைப்பதுதான், அதாவது வாஜிபை போன்ற ஒன்றை நாம் ஒப்படைப்பதுதான் அது கலாவாக இருக்கும். உதாரணமாக தொழுகையை நாம் சொல்லலாம். தொழுகையை அதனுடைய நேரத்தில் நாம் பேணி தொழுகுதல், லுகருடைய நேரத்தில் பேணி தொழுகுதல், அது அதாவாக இருக்கும். அதே நேரத்தில் ஏதாவது சில காரணங்களினால் அந்த லுகருடைய நேரத்தில் தொழுகை நாம் விடுபட்டு போகும் என்று சொன்னால் அப்பொழுது அந்த தொழுகையினுடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு நாம் தொழுவோம் அல்லவா, இதைத்தான் கலா என்று சொல்லப்படும். அதனுடைய ஐனுல் வாஜிபை நாம் நிறைவேற்ற முடியாமல் அதனுடைய மிஸ்லுல் வாஜிபை நம்மால் நிறைவேற்ற முடிகிறது. ஐனுல் வாஜிப் என்றால் தொழுகைக்கு என்று குறிப்பிடப்பட்ட, லுகருக்கு என்று குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்திலேயே நாம் தொழுவதுதான் சரியானதாக இருக்கும். அது இல்லாமல் போகும் பொழுது நாம் அந்த நேரத்தை விட்டுவிட்டு அந்த ஐனுல் வாஜிபை போன்ற ஒன்றை மிஸ்லுல் வாஜிபை நாம் ஒப்படைப்பதனால் இது கலாவாக கருதப்படுகிறது. இது அல்லாஹுவின் விஷயத்தில், ஹுக்கூக்குல்லாஹுவில். அதே நேரத்தில் அடியார்களுடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒருவனிடம் இருந்து ஒருத்தன் ஒரு பொருளை திருடி விடுகிறார். இந்த பொருளை இவன் ஏதாவது காரணங்களினால் இவன் கரங்களில் இருக்கும் பொழுது அது அழிந்து போய் விடுகிறது. எனவே அதற்கு பதிலாக வேறு ஒரு பொருளை அந்த ஓனரிடம் ஒப்படைக்கிறான் என்றால் இது மிஸ்லுல் வாஜிப். ஐனுல் வாஜிப் பொழுது அழிந்து விட்டது, அல்லது அந்த அழிந்த பொருளுக்காக இவன் பணத்தை ஒப்படைக்கிறான் என்று சொன்னால் இதுதான் கலா ஆகும். ஐனுல் வாஜிபை ஒப்படைக்காமல் மிஸ்லுல் வாஜிபை ஒப்படைப்பது இதற்கு கலா என்று சொல்லப்படும். பாருங்கள், வல் கலாவு இன்னும் கலா ஆகிறது இபாரத்துன், அது ஒரு வாசகமிடப்பட்டதாகும். அன் தஸ்லீமி மிஸ்லில் வாஜிபி இலா முஸ்தஹிஹி, அது எதை தொட்டும் அந்த வாஜிபனுடைய மிசிலை ஒப்படைப்பது, ஐனுல் வாஜிப் அல்ல, வாஜிபை போன்ற கடமையானதை போன்ற ஒன்றை ஒப்படைப்பதாகும். இலா முஸ்தஹிஹி, அதனுடைய அந்த வாஜிபினுடைய உரிமையாளர்களின் பக்கம், தகுதி உள்ளவர்களின் பக்கம். அதை யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவர்களிடம் ஐனுல் வாஜிபையே நாம் ஒப்படைத்தால் அது அதாவாகும். ஐனுல் வாஜிப் அல்ல, மிஸ்லுல் வாஜிபை நாம் ஒப்படைக்கும் பொழுது
அது கலாவாக இருக்கும் என்று ஆரம்பமாக அதாவு மற்றும் கலாவினுடைய தயாரிப்புகளை நாம் இப்பொழுது படித்து விட்டோம். அடுத்ததாக முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதாவினுடைய 2 வகைகளை பற்றி நமக்கு இந்த பாடத்தில் சொல்லித் தருகிறார்கள். அதா என்பது 2 வகைப்படும். ஒன்று அதாவுல் காமில், மற்றொன்று அதாவுல் காசிர். பாருங்கள், சும்மல் அதாவு பிறகு அதா ஆகிறது. நவ் ஆனி 2 வகையாகும். காமிலுன் வ காசிருன். முதலாவது வகையாகிறது காமில் காமிலாகும், இரண்டாவது வகையாகிறது இன்னும் காசிருன் காசிராகும். அடுத்ததாக முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காமில் என்றால் என்ன, அதாவுல் காமில் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள். அதாவுல் காமில் என்றால் ஏவப்பட்ட காரியம் அதனுடைய தமாம் சிஃபத்துகளோடு, அவைகளினுடைய அனைத்து பரிபூர்ண பண்புகளோடு நிறைவேற்றப்படுவதாகும். இப்ப மஅமூர் பிஹி, ஒரு மனிதனுடைய திம்மத்தில் என்ன காரியம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தினுடைய முழுமையான பண்புகளுடன், எல்லா வகையான தமாம் சிஃபத்துகளுடன் அது அந்த மனிதனிடம் இருந்து ஒப்படைக்கப்பட வேண்டிய முஸ்தகிக்கின் பக்கம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இதற்கு பெயர் அதாவுல் காமில் என்பதாகும். எப்படி நம்மின் மீது கடமையாக இருக்கிறதோ அப்படியே பரிபூர்ணமாக ஒப்படைத்ததைத்தான் அதாவுல் காமில் என்று சொல்லப்படும். உதாரணமாக, நாம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் அதனுடைய ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகுவது என்பது அதாவுல் காமிலாக இருக்கும். பாருங்க, வல் காமிலு, அப்பொழுது அதாவுல் காமில் என்பதாகிறது மிசிலு அதாயி ஸலாத்தி, தொழுகையை நிறைவேற்றுவதை போன்றாகும். எப்பொழுது? ஃபீ வக்திஹா, அதனுடைய நேரத்தில், தொழுகையினுடைய நேரத்திலேயே அதனுடைய வக்திலேயே நாம் நிறைவேற்றுவதும், பில் ஜமாஅத்தி, ஜமாத்தோடு, தொழுகையை அதனுடைய வக்கத்தில் அதனுடைய ஜமாத்தை கொண்டு, அதாவது ஜமாத்தோடு நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது அதாவுல் காமில் என்பதாகும். அதே போன்று மற்றொரு உதாரணத்தை நமக்கு சொல்கிறார்கள். தவாஃபு, அல்லது தவாஃபு செய்வதாகும். முத்தவல்லியன், உது செய்த நிலைமையில் நாம் தவாப் செய்வதாகும். அதாவது இந்த இரண்டும் அல்லாஹுவிற்கான ஹக்காக இருக்கிறது. ஆரம்பமாக அதாவுல் காமில் என்பதை நாம் மனதில் புரிய வைத்து விட்டோம். அதாவுல் காசிர் என்பதையும் இப்பொழுது நாம் ஆரம்பமாக தெரிந்து வைத்துக் கொள்வோம். அதாவுல் காசிர் என்றால் ஏவப்பட்ட காரியங்கள் அவைகளுடைய பரிபூர்ணமான பண்புகள் அல்லாமல் அந்த பண்புகளில் சில குறைகளோடு நிறைவேற்றப்படுவதாகும். ஐனுல் வாஜிப் நிறைவேற்றப்பட்டிருக்கும், எதை நிறைவேற்ற வேண்டுமோ அது நிறைவேற்றப்பட்டிருக்கும், ஆனால் அது சில குறைகளோடு நிறைவேற்றப்பட்டிருக்கும். இத்தகைய குறைகள் நுகுசான்கள் அவைகளுடைய தாத்தில் உண்டாகி இருக்காது. தாத்தில் உண்டானால் அதாவே ஆகாதே, தாத்தில் உண்டாகி இருக்காது. ஆனால் அவருடைய ஏதேனும் சில சிபாத்துகளில் அது குறைவுபடுத்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக, தொழுகையை அதனுடைய வக்கத்தில் தொழுகுதல், ஆனால் ஜமாத்தோடு இல்லாமல் தனித்து தொழுகுதல். இப்ப ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகுதல் என்பது அதாவுல் காமில், பரிபூர்ணமான நிறைவேற்றுதலாகும். அதே நேரத்தில் தொழுகையை ஜமாத் இல்லாமல் ஒருவன் தொழுகிறான் என்றால் அது அதாவுல் காசிர், பரிபூர்ணமான நிறைவேற்றுதல் அல்ல, அது சற்று குறைவான நிறைவேற்றுதல் என்பதாகும். இவைகளுக்கு ஆரம்பமாக 2 உதாரணங்களை அல்லாஹ்வின் புறத்தில் ஹுக்கூக்குல்லாஹ்வில் இருந்தும், அடுத்த 2 உதாரணங்களை ஹுக்கூக்குல் இபாதில் இருந்தும் சொல்கிறார்கள். முதலாவது உதாரணத்தை நாம் வாசித்தோம். தொழுகையை அதனுடைய வக்கத்தில் ஜமாஅத்தோடு சேர்ந்து ஒருவன் நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் அப்பொழுது அது பரிபூர்ணமான அதாவுல் காமிலாக கருதப்படுகிறது. அதை போன்றே தவாஃப் செய்வதும், அல்லாஹு தஆலா அவனுடைய கஅபத்துல்லாஹுவை தவாஃப் செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அத்தவாஃபு பில் பைத்தி ஸலாத்துன் கைர அன்னக்கும் ததகல்லமூன ஃபீஹி. கஅபத்துல்லாஹுவை தவாஃப் செய்வது என்பதாகிறது அது தொழுகையை போன்றதாகும். என்றாலும் அதில் நீங்கள் லரூரத்தன், சில நிர்பந்தமான இடங்களில் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையில் ஒரு நேரத்திலும் ஒரு காலத்திலும் எந்த விதமான எந்த இனங்களான பேச்சுக்களையும் பேசுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் தவாஃப் அப்படி அல்ல. தவாஃபில் லரூரத்தன், நமக்கு நிர்பந்தமாக ஏதாவது தேவைகள் ஏற்படும் பொழுது பேசுவதற்கான அனுமதி இருக்கிறது. இருந்த போதிலும் அது தொழுகையை போன்றதாகும் என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த தவாஃபை எப்படி நாம் தொழுகிறோமோ அப்படி அந்த தொழுகையினுடைய உது எப்படி அதற்கு திறவுகோலாக இருக்கிறதோ அதை போன்று தவாஃபிலும் உதுவோடு இருப்பதுதான் பரிபூர்ணமான நிறைவேற்றுதல் ஆகும். காரணம், அதனுடைய எல்லா சிஃபத்துகளையும் பொதிந்து அது முஸ்தஹிக்கின் பக்கம், அதற்கு தகுதியானவனின் பக்கம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அதுதான் அதாவுல் காமில் ஆகும். அதே நேரத்தில் உது இல்லாமல்
நிறைவேற்றப்படக்கூடிய தவாஃபுகளுக்கு அது அதாவுல் காமில் என்று சொல்லப்படாது. இப்பொழுது இந்த ஆரம்பமாக சொன்ன இந்த 2 உதாரணங்களும் அல்லாஹு தஆலாவினோடு ஹக்கோடு சம்பந்தப்பட்ட உதாரணங்கள் ஆகும். அடுத்ததாக அதாவுல் காமிலுக்கு மூன்றாவது ஒரு உதாரணத்தை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். என்னவென்றால், ஒரு சஹீகான சாலிமான ஒரு முஷ்டரியின் பக்கம், அதாவது ஒரு வியாபார பொருள் இருக்கிறது. இந்த வியாபார பொருள் அதை ஒருவன் வாங்குகிறான். இந்த அக்கதில், இந்த உடன்படிக்கையில் எப்படி அந்த பொருள் அவனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டுமோ அப்படியே சதீகாக நல்ல முறையில் அது ஒப்படைக்கப்பட்டதென்றால், அது அதனுடைய எல்லா வகையான பண்புகளோடும் வாங்கும் பொழுது எந்தெந்த பண்புகள் அதில் இருந்ததோ அது அப்படியே ஒப்படைக்கப்படுகிறது என்றால் அதுதான் அதாவுல் காமில் என்பதாகும். இது ஹுக்கூக்குல் இபாதுகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதில் ஏற்படும் சில குறைபாடுகள் ஏற்படுகிறது என்றால் அப்பொழுது அது அந்த முஷ்டரிக்கு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி கொள்முதல் செய்பவனிடம் முழுமையாக ஒப்படைத்ததாக கருதப்படாது. உதாரணமாக இப்ப நம்ம நிறைய பார்சல் வரும் பொழுது பார்க்கலாம். சில நேரங்களில் சில பாட்டில்கள் உடைந்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதே போன்று சில நேரங்களில் நம் புத்தகங்கள் வாங்கும் பொழுது அங்கே அடிபட்டு கிளிபட்டு வருகிறது. இவைகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டார்கள் என்றாலும் கூட அங்கே ஒரு காசிர் உண்டாகிறது அல்லவா? இதைத்தான் சொல்கிறார்கள். எப்படி நாம் அந்த வியாபார ஒப்பந்தத்தில் எப்படி அந்த முஷ்டரி எதை வாங்குகிறானோ அதை அப்படியே அந்த பாயை ஒப்படைப்பதுதான், சலாமத்தாக வருவதுதான் இந்த அதாவுல் காமிலாக இருக்கும். பாருங்க, வியாபார பொருளை ஒப்படைப்பதாகும். சலீமன், பாதுகாப்பானதாக. எத்தகைய முறையில்? கமா இக்தலாஹுல் அக்து, ஒப்பந்தம் அதை எவ்வாறு தேடுமோ அந்த முறையில் அந்த மபியை வியாபார பொருளை நல்ல முறையில் ஒப்படைப்பதாகும். இலல் முஷ்டரி, கொள்முதல் செய்யக்கூடியவனின் பக்கம், வாங்குபவனின் பக்கம். அதே போல் 4வது உதாரணம் சொல்கிறார்கள். ஒருவன் ஒரு பொருளை திருடி போகிறான் என்றால் அந்த திருடப்பட்ட பொருளை அந்த திருடன் நல்ல முறையில் எப்படி அவன் திருடினானோ அதே முறையில் அவன் அந்த பொருளுக்கு சொந்தக்காரரிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் அதாவுல் காமில். அவ்வாறு அதில் ஏற்படும் குறைகள், ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உண்டாகி இருக்கிறது என்றால் அது அதாவுல் காமில் அல்ல, அது அதாவுல் காசிரில் போய் சேரும். எப்படி நம்மிடம் இருந்து திருடினான ஒரு போனாக இருக்கலாம், ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், பணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த பொருளை அப்படியே ஒப்படைப்பதுதான் அதாவுல் காமில் என்பதாகும். பாருங்க, தஸ்லீமில் காசிபி, இன்னும் ஒரு திருடன் அவன் ஒப்படைப்பதாகும், கசுபு செய்தவன் கைப்பற்றி கொண்ட அந்த திருடன் ஒப்படைப்பதாகும். அல்ல ஐனல் மகசூபத்த, திருடப்பட்ட களவாடப்பட்ட அந்த பொருளை ஒப்படைப்பதாகும், அந்த பொருளையே ஒப்படைப்பதாகும். கமாகசபஹா, அந்த பொருளை எப்படி அவன் திருடினானோ அந்த முறையில், அதே முறையில் அது எப்படி இருந்ததோ அதே முறையில் அவன் திருப்பி ஒப்படைப்பதுதான், பாதுகாப்பாக ஒப்படைப்பதுதான் அதாவுல் காமில் என்பதாக இருக்கும். அடுத்ததாக இப்பொழுது அதாவுல் காமிலை பற்றி நாம் புரிந்ததற்கு பிறகு அதாவுல் காமிலுடைய ஹுக்கும் என்ன என்பதை பற்றி அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதனுடைய ஹுக்கும் என்னவென்று சொன்னால், அதாவுல் காமிலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மனிதர்களிடம் அந்த பொருள் ஒப்படைக்கப்பட்டதென்றால் அதோடு அவனுடைய திம்மத்து நீங்கி போனதாக இருக்கும். அது எந்த முறையில் ஒப்படைக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி. உதாரணமாக தொழுகையை பொறுத்தளவு அது ஜமாஅத்தோடு முழுவதுமாக தொழுது முடிக்கப்பட்டு விட்டது என்றால், அதை போன்று கஅபத்துல்லாஹ்வை தவாப் செய்யும் பொழுது அவன் பரிபூர்ணமான முறையில் உது செய்து அதை அவன் நிறைவேற்றி விட்டான் என்றால், அதை போன்று இந்த பொருட்களை அவன் ஒப்படைத்து விட்டான் என்றால், அதை சென்று சேர வேண்டிய உரிமையாளனிடம் அந்த பொருள் வந்துவிட்டது என்றால் பபிகா, அதோடு இந்த அதாவது நிறைவேறுதல் என்பது நடந்துவிடும். பாருங்க, அந்த ஹுக்குமை மட்டும் வாசிப்போம். ஹுக்குமு ஹாதன் நௌஇ, இந்த வகையினுடைய, அதாவது அதாவுல் காமில் என்ற வகையினுடைய ஹுக்குமாகிறது ஐயுஹக்கம பில் ஹுரூஜி அனில் உஹுதத்தி பிஹி, ஐயுஹக்கம சட்டம் சொல்லப்படுவதாகும். பில் ஹுரூஜி, அவன் வெளியேறுவதை கொண்டு, அந்த காரியம் நடந்து முடிவது வெளியேறுவதை கொண்டு, அனில் உஹுதத்தி பிஹி, அதை கொண்டு எது பொறுப்பாக இருக்கிறதோ அதனுடைய பொறுப்பை தொட்டும் அவன் வெளியேறுவதை கொண்டு சட்டம் இயற்றப்படும். அப்போ ஒருவன் அவன் தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டான், ஜமாத்துடன் நிறைவேற்றி விட்டான் என்றால் அவனுடைய திம்மத்தை தொட்டும் அது நீங்கி போனதாக இருக்கும். தவாஃபை உதுவோடு நிறைவேற்றி விட்டான் என்றால் அவனுடைய திம்மத்தை விட்டும் அது நீங்கி போகக்கூடியதாக இருக்கும்.
திருடன் தான் திருடிய பொருளை அவன் அப்படியே அந்த ஐனுல் மகசூபாவையே ஒப்படைத்து விட்டான் என்றால் அதனுடைய அவனுடைய திம்மத்தை தொட்டும் அந்த காரியம் நீங்கி போகக்கூடியதாக இருக்கும். இது அதனுடைய ஹுக்குமாக இருக்கிறது. எனவே அதை எப்படி திருடினானோ அதே முறையில் அந்த உரிமையாளம் ஒப்படைப்பது கடமையாக இருக்கும். இப்ப இந்த உசூலின் அடிப்படையில் இமாம் பெருமக்கள் பல்வேறு முத்தஃபரி ஆன மசாயில்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். அதாவது முதலாவது நாம் அவற்றை மனதில் பதிய வைப்போம். ஒருவன் ஒரு பொருளை திருடுகிறார். இந்த திருடிய பொருளை அதனுடைய மாலிக்கிடமே பிறகு போய் அந்த சொந்தக்காரனமே அவனுக்கு தெரியாமல் விற்கிறான். விற்ற பிறகு அந்த பொருளை அவன் வாங்கியதற்கு பிறகு அவன் பார்க்கிறான், ஆகா இது என்னுடைய பொருளாயிற்றே என்று அவன் பார்க்கும் பொழுது, இப்பொழுது இந்த பொருள் இவனுடைய ஓனருடைய கைக்கே போனதினால் அவன் ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை, இது என்னுடைய பொருள் என்று சொல்லி அவன் அதை வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அவனுக்கு சொந்தமான பொருள் அவனுடைய முஸ்தகிக்கின் பக்கமே சென்று விட்டதினால் இங்கே அதாவுல் காமில் ஆகிவிடும். இனி அதை திருடியதற்காக வேறு எந்த ஒரு பணத்தையும் இந்த திருடனிடமிருந்து வசூலிக்கப்படாது. அவன் அந்த பொருளை நிறைவேற்றியதுடைய ஹுக்குமிற்கு அவன் போய்விடுவான், கொடுத்து விட்டதுடைய ஹுக்குமுக்கு போய்விடுவான். அதே மாதிரி அவனிடம் வியாபாரம் செய்திருந்தாலும் சரி, அல்லது அவனிடம் அடகு வைக்க போகிறான், அந்த அடகு வைக்க போகும் பொழுது அந்த ஓனர் புரிந்து கொள்கிறான் இது என்னுடைய பொருள் என்று புரிந்து கொள்கிறான். அல்லது அவனுக்கு அந்த எஜமானுக்கு அந்த ஓனருக்கே இந்த திருடன் போய் கிஃப்ட் கொடுக்கிறான். இந்த கிஃப்டை அவன் வாங்கி பார்த்து விட்டு என்னுடைய பொருள் என்று வைத்துக் கொண்டால் அதுவும் அவனிடம் அதாவது செய்ததனுடைய சட்டத்திற்கு போகும். அல்லது ஏதேனும் ஒரு வழிமுறையில் அந்த பொருளை அவன் பாதுகாப்பாக ஒப்படைப்பான் என்றால் இவன் அந்த பொருளை ஒப்படைத்து விட்டான், ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற திம்மத்தை தொட்டும் இந்த திருடன் நீங்கி விடுவான், அந்த பொருள் அவனிடம் சென்று விடும். மாற்றமாக இவன் சொன்ன இந்த ஹிபத்து கொடுத்ததோ அல்லது அதை ரகனு செய்தோ அடகு வைத்ததோ அல்லது பைய செய்ததோ அல்லது வேறு எந்த ஒரு காரியத்தை அவன் சொல்லியிருந்தாலும் இவைகள் எல்லாம் லகுவாகி போகும். இது முதல் விஷயம். பாருங்க, குல்னா இந்த உசூலின் அடிப்படையில் நாம் சொல்லுவோம். எந்த உசூல்? இந்த அதாவுல் காமில் என்பது அது ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்றால், அவனது கைக்கு சென்று விட்டது என்றால் இவனுடைய திம்மத்திலிருந்து அவன் நீங்கி விடுவான் என்ற இந்த உசூலின் அடிப்படையில் குல்னா நாம் சொல்லுவோம் அல் காசிபு திருடன், அபகரித்தவன், களவாளி ஆகிறவன், அவன் விற்றால், அல் மகசூப அந்த திருடப்பட்ட பொருளை களவாடப்பட்ட பொருளை விற்றால், மினல் மாலிக்கி மாலிக்கிடமே அவன் விற்பான் என்றால், அவு ரகனகு அல்லது அந்த பொருளை அவன் அடகு வைப்பான் என்றால், இந்தகு அந்த மாலிக்கிடமே அவன் அடகு வைப்பான் என்றால், அவு வகவலகு அல்லது அந்த மாலிக்குக்கே அவன் கிஃப்டாக பரிசாக அன்பளிப்பாக கொடுப்பான் என்றால், வசல்லமகு இலைகி இன்னும் அந்த திருடப்பட்ட பொருளை அந்த கஸ்பு செய்யப்பட்ட களவாடப்பட்ட பொருளை அவன் பாதுகாப்பாக ஒப்படைத்தான், இலைகி அந்த ஓனரின் பக்கமே மாலிக்கின் பக்கமே அவன் பாதுகாப்பாக ஒப்படைப்பான் என்றால், யகுருஜு அவன் வெளியேறுவான், அந்த களவாளி வெளியேறுவான், அனில் உகுதத்தி அவனுடைய பொறுப்பை தொட்டும் அவன் வெளியேறுவான். அவன் இவைகளை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்பது அவன் பொறுப்பு. இவன் எந்த முறையில் ஒப்படைத்தாலும் அவன் வெளியேறுவான். அதே நேரத்தில் பையுடைய நேரத்தில் அவன் பணம் அந்த எக்ஸ்ட்ரா பணம் என்ன இருக்குதோ அது அவனிடமிருந்து வசூலிக்கப்படும். ஆனால் இந்த பொருள் அது அவனுக்கு போய்விட்டதினால் அதோடு இந்த பொருளினுடைய விஷயம் முடிந்துவிடும். கூணுதாளிக்க இந்த காரியங்கள் ஆகியிருக்கும் அதான் நிறைவேற்றக்கூடியதாக ஆகியிருக்கும் லி ஹக்திஹி அவனுடைய அந்த களவாளியினுடைய விஷயத்தில் இந்த பொருள் இவ்வாறு செய்த இந்த செயல்கள் ஆகியிருக்கும், அவன் அந்த பொருளை நிறைவேற்றியதாக ஆகியிருக்கும். வயல்கு இன்னமும் லகுவாகி போகும். மா ஒன்று சர்ரகபிஹி அவன் அவைகளை தெளிவாக சொல்லி இருந்தானே, மினல் பை வல் ஹிபத்தி வகைரிகா வேறு எவையெல்லாம் பைகு செய்தேன் என்று சொல்லியிருந்தாலும், ஹிபத்து செய்தேன் என்று சொல்லியிருந்தாலும், அல்லது ரகனு செய்தேன் என்று சொல்லியிருந்தாலும், என்னவெல்லாம் அவன் தெளிவுபட சொன்னானோ இவைகள் எல்லாம் வீணாகி போகும், லகுவாகி போகும். இது ஒரு வகை. மற்றொரு மசாலா என்னவென்றால், ஒருவன் ஒரு பொருளை திருடுகிறான். உதாரணத்திற்கு ஒரு சாப்பாட்டு பொருளை வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஆப்பிளை திருடுகிறான். இந்த ஆப்பிளை அந்த ஓனருக்கே தெரியாமல் அவனையே சாப்பிட வைக்கிறான். அவன் சாப்பிட்டு முடித்து விட்டான் என்றால், இப்பொழுது அதற்கு பிறகுதான் தெரிகிறது இது நான் கொடுத்த ஆப்பிள் இல்லை, இது உன்னுடைய ஆப்பிள் தான் என்று தெரிந்த பொழுது இவன் திருடியதற்காக இன்னொரு ஆப்பிளை கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் தேவையில்லை. காரணம் அது அந்த திருடனுடைய ஹக்கு என்ன? அந்த ஆப்பிள் அது ஓனரிடம் அவன் ஒப்படைக்க வேண்டும். ஓனரிடம் அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டு விட்டது. எனவே அவன் மீண்டும் ஒரு ஆப்பிளை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. காரணம் அதாவுல் காமில் இங்கே நிறைவேறிவிட்டது. அதே போன்றே ஒருவனுடைய துணியை திருடுகிறான். அந்த துணியை அவனுக்கே இவன் அணிவிக்கிறான். அவனோ அந்த எஜமானோ
அந்த ஓனரோ அவனுக்கு தெரியாமலேயே அதை அணிந்து கொள்கிறான் என்றால், இப்பொழுது அதற்கு பிறகு தெரிகிறது அது அவனுடைய துணி என்று தெரியுமானால் மீண்டும் ஒரு துணியை இவன் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. காரணம், இந்த களவாளியின் விஷயத்தில் அதாவு நிறைவேறிவிட்டு, அதாவது காமிலாகவே நிறைவேற்றி விட்டது. எந்த பொருளை திருடினானோ அதே உணவுப் பொருளையும் அவனுக்கு கொடுத்து விட்டான். எந்த பொருளை திருடினானோ அதே அந்த ஆடையும் அவனுக்கு ஒப்படைத்து விட்டதினால் இவன் இன்னொரு விஷயம் செய்ய தேவையில்லை, இன்னொன்றை வாங்கி கொடுக்க தேவையில்லை. அதே நேரத்தில் இவன் செய்த அந்த காரியங்கள் அது லகுவாகி போகும். பாருங்கள், வலவு கசப ஒருவன் களவாடுவான் என்றால், அவன் உணவை களவாடினால், களவாடி அத்துராமகு அந்த உணவை அவன் ஊட்டி விட்டான், சாப்பிட வைத்தான், மாலிக்ககு அந்த உணவினுடைய எஜமானுக்கே ஓனருக்கே அவன் சாப்பிட வைத்தான் என்றால் எந்த நிலைமையில், பகுவலா எதிரி அந்த மாலிக்காகிறவன் அவன் அறியாத நிலைமையில் இருக்கிறான். அப்ப அந்த மாலிக்கு தெரியவே தெரியாது அது அவன் பொருளே என்று தெரியாமல் என்ன தெரியாது, அன்னஹூ துஆமுஹு அவனுடைய உணவுதான் அது என்று அவனுக்கு தெரியவில்லை என்றால் அப்பொழுதும் இந்த அதாவுல் காமனுடைய இதே ஹுக்குமுக்குத்தான் வரும். அல்லது ரசப சௌபன் ஒரு ஆடையை களவாடினான், அல்பசகு பிறகு அந்த களவாளி அணிவித்தான், அந்த ஆடையை அணிவித்தான், மாலிக்ககு அந்த ஆடையின் ஓனருக்கே அவன் அணிவிப்பானேயானால், வகுவலா எதிரி அந்த ஓனரோ மாலிக்கோ அவனுக்கு அது அவனுடைய ஆடை என்று தெரியாத நிலைமையில், அன்னகு சோபுகு அது அவனுடைய ஆடை என்று தெரியாத நிலைமையில் அந்த திருடன் அந்த மாலிக்குக்கே அணிவிப்பான் என்றால், எக்கூனு தாலிக்க அப்பொழுது இந்த காரியம் ஆகியிருக்கும் அதான் நிறைவேற்றக்கூடியதாக ஆகியிருக்கும், அந்த களவாளியின் விஷயத்தில் அது நிறைவேற்றக்கூடியதாக ஆகியிருக்கும். அப்போ இந்த இரண்டு உதாரணங்களையும் நாம் தெளிவாக பார்த்து முடித்திருக்கிறோம். அடுத்ததாக மூன்றாவது ஒரு உதாரணத்தை முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்காக சொல்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு பைபிள் ஃபாசித் நடந்து விட்டது என்றால், பைபிள் ஃபாசித் என்றால் பல வகைகளான பைகள் இருக்கிறது. உதாரணமாக ஏற்கப்படாத சில ஷர்த்துகளை நிர்ணயிப்பது. ஏற்கப்படாத ஷர்த்துகள் என்றால், ஒருவன் ஒரு அடிமை பெண்ணை விற்கிறான். ஆனால் அந்த அடிமை பெண்ணை விற்கும் பொழுது அவன் ஒரு ஷர்த்து வைக்கிறான். என்னவென்றால், இந்த அடிமை பெண்ணை நான் உனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன், நீ அவளை வாங்கிக்கொள். அவளை வாங்கி கொண்ட பிறகு நீ என்ன செய்ய வேண்டும், உடனே அவளை நீ உரிமை இட்டு விட வேண்டும் என்று ஷர்த்தின்படி நான் விற்கிறேன் என்று சொல்லி அவன் விற்று அவன் வாங்கினான் என்று சொன்னால் இது பைபிள் ஃபாசித். காரணம், இதனால் ஒரு பயனும் இல்லை, அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் தான் ஆகிறது. இவ்வாறு பைபிள் ஃபாசிதுகள் நடந்தால் அந்த அந்த பைகு ஃபஸ்கு செய்யப்பட வேண்டும், முறிக்கப்பட வேண்டும். மீண்டும் அந்த பாயிக்கும் அல்லது அந்த முஷ்டரிக்கும் அவர்களுக்கான ஹக்குகள் போய் சேர வேண்டும். இப்படித்தான் பைபிள் ஃபாசிதை நாம் சொல்ல முடியும். அல்லது உங்களிடம் இருந்து நான் ஒரு பொருளை, ஒரு லேப்டாப்பை வாங்குகிறேன் அல்லது ஒரு போனை வாங்குகிறேன், போனுடைய அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறேன், ஒரு 2000 ரூபாய் நோட்டோ அல்லது 500 ரூபாய் நோட்டோ கள்ள நோட்டுகள் அல்லது டூப்ளிகேட் நோட்டுகளை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டு உங்களை ஏமாற்றி வாங்குகிறேன் என்றால் இது ஒரு பைபிள் ஃபாசித். இப்பொழுது இந்த பைகு முறிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய அந்த பொருட்கள், உங்களுடைய அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டியதாகவும் இருக்கும். இது போன்ற பைபிள் ஃபாசிதுகளில் நாம் இந்த பைபிள் ஃபாசிதுகளிலும் இந்த அதாவுல் காமினுடைய பிரச்சனை வருகிறது. பாருங்கள், அந்த இபாரத்தை வாசிப்போம். வழி முஷ்டரி இன்னும் கொள்முதல் செய்பவனாகிறவன், வாங்குபவனாகிறவன் ஃபாசிதி ஒரு பைபிள் ஃபாசிதில் கொள்முதல் செய்து கொண்டவனாகிறவன், லவ் ஆரல் மபீஅ அந்த வியாபார பொருளை இரவல் கொடுத்தால், மினல் பாயை பாயைக்கே அவன் இரவல் கொடுப்பான் என்று சொன்னால், அல்லது ரஹனகு அந்த முஷ்டரி அவன் அந்த வாங்கி கொள்முதல் செய்து கொண்டவன் வாங்கியவன் அடகு வைக்கிறான், அந்த வியாபார பொருளை அடகு வைப்பான் என்றால், இந்த அந்த வியாபாரியிடமே அடகு வைப்பான் என்றாலும், ஆஜரகு மின்ஹு அல்லது அவன் வாடகைக்கு விடுவான், அந்த முஷ்டரி வாடகைக்கு விடுவான் என்றால் அந்த பொருளை, மின்ஹு அந்த பாயிக்கே வாடகைக்கு விட்டாலும், பாஅஹு மின்ஹு அல்லது அந்த வாங்கியவன் அதை விற்பான், அந்த பொருளை விற்பான் என்றால், மின்ஹு அந்த பாயிக்கே விற்பான் என்று சொன்னால், வஹபகு அல்லது அந்த பாயிக்கே இந்த முஷ்டரி விபத்து கொடுப்பான் என்றால், லகு அவனுக்கே இந்த பாயிக்கு இந்த முஷ்டரி விபத்து கொடுப்பான் என்றால், வசல்லமகு இன்னும் அதை பாதுகாப்பாக ஒப்படைத்தான் என்றால், யகூனு தாலிக்க அப்பொழுது இந்த காரியமாக இருக்கும், அதான் நிறைவேற்றப்பட்டதாக ஆகியிருக்கும், லி ஹக்கிஹி அந்த பாயினுடைய விஷயத்தில் அது முழுமையாக கொடுக்கப்பட்டதாக இருக்கும்.
பாயியோ முஷ்டரியோ யாரோ ஒருவன் ஏமாற்றுகிறான், மற்றொருவன் பொதுவாக பாயியை அவன் நல்ல பொருளை விற்கிறான், முஷ்டரி ஒரு கள்ள நோட்டுகளை கொடுத்து வாங்குகிறான் என்றால், இப்பொழுது இவன் இந்த முஷ்டரி கள்ள நோட்டுகளை கொடுத்து வாங்கி சுகம் பெற்றவன் ஏதாவது காரணத்தினால் மீண்டும் இவனுக்கு விற்றாலும், அல்லது இவனிடம் மக அடகு வைத்தாலும், அல்லது அவனுக்கு ஹிபத்தாக கொடுத்தாலும், அல்லது வேறு எந்த ஒரு காரியங்களுக்காக மீண்டும் அதனுடைய சொந்தக்காரனுக்கே சென்று விட்டால், அப்பொழுது அவன் அதை புரிந்து கொண்டு அதை அவன் தன்னிலேயே பிடித்து வைத்துக் கொண்டால், இப்பொழுது இந்த காரியம் அதாவுல் காமிலாக அது செல்ல வேண்டிய இடத்துக்கே சென்றதாக ஆகிவிடும். இன்னும் அன்பளிப்பு கொடுக்கிறேன், அன்பளிப்பில் இருந்தும் வியாபாரத்திலிருந்தும் அதை போன்றவைகளிலிருந்தும் எவைகளையெல்லாம் இந்த முஷ்டரி தெளிவுபட சொன்னானோ அவைகள் எல்லாம் லகுவாகி போகும், வீணாகி போகும். இவ்வாறு ஒரு அதாவுல் நிறைவேற்றப்படுவது என்பதாகிறது. அந்த பொருள் அந்த ஐனுல் வாஜிபு அது அந்த நபருக்கே சரியாக சென்று விட்டது என்று சொன்னால் அதோடு அதனுடைய சட்டம் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், வேறு சில காரியங்களாக இருக்கலாம். பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படுதல் அதாவுல் காமனுடைய விஷயத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அது ஹுக்கூக்குல் அபுதாக இருந்தால், இபாதுகளாக இருந்தால், அடியார்களின் ஹக்குகளாக இருந்தால், அது அவரிடத்தில் அந்த பொருள் சென்று சேர்ந்து விட்டால் அதோடு இது முடியக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த பாடத்தில் நாம் இந்த அதாவுல் காமிலை பார்த்ததை போன்று அடுத்த பாடத்தில் அம்மல் அதாவுல் காசிர் என்கின்ற அடுத்த அதாவுல் காசிரை பற்றி நாம் தெளிவாக காண்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கான எல்லா வகையான தௌஃபீக்குகளையும் செய்து அருள்பாலிப்பானாக. இந்த துஆவோடு இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.